பார்த்துட்டு இருக்கிற காஸ்பல் அக்கார்டிங் டு ஜான் நம்ம எடுத்துக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரத்தை நம்ம எல்லோரும் எடுத்துக்கலாம். ஜான் சாப்டர் 20. நம்ம லாஸ்ட் வீக்கில் நம்ம மேரி மகதலேனாவை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். எப்படி இயேசு கிறிஸ்து மேரி மகதலேனாவுடைய துயரத்தை, அவங்களுடைய கவலையை நீக்கினாங்கன்னு நம்ம கேட்டிருந்தோம். இன்றைக்கி அதனுடைய கண்டினியூஷனை நம்ம பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குற பேசேஜ் verse 19 23 வரைக்கும். ஓகே, ஒரு சின்ன ரீகேப். ஸோ லாஸ்ட் வீக் என்னாச்சு? ஜீசஸ் உடைய பாடி காணோம், ரெசரெக்ட் அவர் ஆகிட்டார். பட் மேரி மகதலேனாக்கு பயங்கரமான சாரோ உண்டாகுது, பயங்கரமான கவலை வேதனை உண்டாகுது. எதனால? பிகாஸ் ஷீ தாட் somebody stole ஜீசஸ் பாடி. இயேசு கிறிஸ்துவோடைய சடலத்தை யாரோ திருடிட்டு போயிட்டாங்கன்னு நினச்சி அவங்களுக்கு என்ன உண்டாகுது? துயரம் உண்டாகுது. ஆனால் அந்த துயரம் எதனால் உண்டாச்சு? சரியான ஒரு வேத அறிவு இல்லாதனால, புரிதல் இல்லாதனால, அவங்களுடைய விசுவாசம் முதிர்ந்த விசுவாசமாக இல்லாதனால, கிறிஸ்துவை எப்படி அவங்க ஆக்சுவலாக அவருடைய வார்த்தையின்படி அவரை விசுவாசிக்காதனால அவங்களுக்கு துயரம் உண்டாச்சு. அநேக கிறிஸ்தவர்கள் நம்ம ரொம்ப சாரோஃபுல்லாக, ரொம்ப துயரத்தில் நம்ம இருக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நாட் தட் our sins are not dealt on the cross. நம்மளுடைய பாவங்கள் சிலுவையில் அதுக்கான பிராயச்சித்தம் செலுத்தப்படாதனால கிடையாது. நமக்கு உண்டாயிருக்கிற துக்கம். நமக்கு உண்டாயிருக்கிற துக்கம் எதனால்? சரியான தேவனை பற்றின புரிதல் அறிதல் இல்லாதனால தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு கவலை துக்கம் நமக்கு இருக்குது. அண்ட் மேரி மகதலேனாக்கு அதே மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டாகுது. ஏன்னா அதுக்கு சொல்யூஷன் என்ன நம்ம பார்த்தோம். மேரி மகதலேனாக்கு இயேசு கிறிஸ்து அவர் வெளிப்படுறாரு. அப்படிப்பட்ட ஒரு குழப்பத்தில் கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தி அவருடைய வார்த்தையின் மூலமாக மேரி மகதலேனாவை தேற்றதை நம்ம பார்க்குறோம். ஜீசஸ் மேரியை பார்த்து சொல்கிறாரு க்ரீட்டிங்ஸ் அப்படிங்கிறாரு. அவங்கள வாழ்த்துறாரு. அண்ட் வாழ்த்து சொன்னோன்னு மேரி அப்படிங்கிறார். மேரி அப்படின்னு சொன்ன உடனே மேரியோடைய ஹார்ட்டில் ரப்போனின்னு சொல்லி ஒரு பயங்கரமான அவங்களுக்கு அவங்களுடைய சென்சஸ் ஓப்பன் ஆகுது. யூ லைக் ஜீசஸா நீங்கள், அடவரே நீங்கள் உயிர் தெழுந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி ஷீ கெட்ஸ் கிளாரிட்டி. அந்த என்டையர் சிச்சுவேஷன் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ கிளாரிட்டி இல்லாமல் இருந்தாங்க, துயரத்தில் இருந்தாங்க. கிளாரிட்டி வந்துருச்சு, சந்தோஷம் உண்டாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் அது எதுக்கு நேரம் அவங்கள நடத்துச்சு? டுவர்ட்ஸ் ஒபீடியன்ஸ்னு நம்ம பார்த்துருந்தோம். முதல்ல நான் சைலண்டில் வச்சிட்றேன். ஸோ அவங்கள அது எதுக்கு நேரம் நடந்துச்சு? ஒபீடியன்ஸுக்கு நேரம். ஏன்னா ஜீசஸ் சொல்கிறாரு, டு நாட் கிளிங் டு மீ மேரி, என்னை நீ விடு, என்னை விட்டுட்டு நீ போய் என்னுடைய சகோதரர்கள்கிட்ட, என்னுடைய தகப்பன்கிட்டையும் அவங்களுடைய தகப்பன்கிட்டையும் நான் போகிறேங்கிறத அவங்களுக்கு போய் அருவி அப்படிங்கிறார். மேரி இம்மீடியட்டாக அந்த காலத்தில் விமனுடைய டெஸ்டிமனியை வேலிடாக எடுத்துக்க மாட்டாங்க, அவங்களுக்கு நல்லா தெரியும். பட் ஜீசஸ் சொன்னதை அவங்க போய் சொல்கிறாங்க. ஷீ ஜஸ்ட் ஒபேஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். ஏன்னா அவங்க போய் ஒபே பண்ணுறாங்க. சகோதரர்களுக்கு அவங்க அந்த நடந்த எல்லா காரியத்தையும் அறிவிக்கிறாங்க. ஸோ பாருங்கள், 3 காரியத்தை நம்ம பார்த்தோம். சாரோ பிகாஸ் ஷீ டென்ட் ஹாவ் அ கிளாரிட்டி. அவங்களுக்கு சரியான புரிதல் இல்லாதனால ஒரு துயரம் உண்டாச்சு. அதுக்கப்புறம் அவங்களுடைய துயரம் நீங்கச்சு. எப்போ? சரியான புரிதல் வந்த உடனே, தேவனை பற்றி அவருடைய ஆலோசனைகளை சரியாக தெரிஞ்சுக்கிட்டோன்னே அவங்களுக்கு சந்தோஷம் உண்டாச்சு. ஆனால் அதை எதுக்கு நேரம் நடத்துச்சு? அவங்கள கீழ்ப்படிதலுக்கு நேரம், சகோதரர்களை பலப்படுத்துறதுக்கு நேரம் அவங்கள அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நடத்துச்சு. இதுதான் நம்ம லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி அதனுடைய கண்டினியூஷனை நம்ம பார்க்குறோம். verse 19 நம்ம 23 வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்போம். இன்றைக்கி நம்ம பார்க்குற பேசேஜ் அதுதான். John chapter 20 verse 19 through 23. நான் வாசிக்கிறேன், நீங்கள் எல்லோரும் அதை ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுங்கள். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதருக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ
அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாது இருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாது இருக்கும் என்றார். ஸோ ஜீசஸுடைய நெக்ஸ்ட்டு மேரி மகதலேனா பார்த்ததுக்கு அப்புறம் நடந்த சம்பவம் தான் இப்போ நம்ம படித்தது. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜீசஸ் மேரி மகதலேனாவை பார்த்துட்டு டிசைபிள்ஸை பார்க்க போகிற அந்த இன்சிடெண்ட்டை தான் நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து ஏன் பாருங்கள், ஜீசஸ் நம்ம இந்த என்டையர் இதில் நம்ம பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி பேசேஜ் இப்போ நம்ம பார்த்த பேசேஜில் நம்ம பார்த்தோம்னா ஒரு காரியத்தை நம்ம நோட்டீஸ் பண்ணலாம். என்னென்னா, ஜீசஸ் ஒரு அர்ஜென்சியில் இருக்கிறார் டு மீட் த டிசைபிள்ஸ். சீஷர்களை பார்க்கணும், அதுதான் ஒரு மைண்டில் இப்போ ஓடிட்டு இருக்குது. மேரி மகதலேனா அவரை அங்கேயே ரீட்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப அவர் அதுதான் சொல்கிறார், இப்போ ஐ ஹாவ் டு கோ மீட் டிசைபிள்ஸ். நான் சீஷர்களை பார்க்குறேன், நீ போய் நான் வந்துட்டுருக்கேன்னு சொல்லு சீக்கிரமாக அப்படிங்கிறார். ஏசு கிறிஸ்து உயிர் தெழுந்த உடனே அவருடைய மைண்டில் என்னென்னா, பிலாத்துக்கிட்ட போய் எப்படியாவது தன்னை காட்டணும். இங்கே பார், நீ என்னை கொன்னி இல்லை, என்னை கொல்றதுக்கு உத்தரவு தந்த, என்னால் என்னை ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் அவர் தன்னை காட்டலை, தன்னை வெளிப்படுத்தலை. அவர் போய் யாரெல்லாம் அவருக்கு எகெயின்ஸ்டாக பிளாட் பண்ணாங்களோ, கைஃபா, அண்ணா, இந்த ஹை ப்ரீஸ்டெல்லாம் அவங்கக்கிட்ட போய், எங்கே பாருங்கள், நீங்கள்லாம் என்னை கொல்லணும்னு திட்டம் போட்டீங்க, ஆனால் உங்களால் என்னை ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அங்கேயெல்லாம் அவர் போய் தன்னை காட்டிக்கணும். பட் அவருடைய மைண்டில் யார் இருக்கிறா? டிசைபிள்ஸ். அண்ட் மேரி மகதலேனா கிட்ட சொல்கிறாரு, ஐ நீட் டு கோ டு டிசைபிள்ஸ். நான் சீஷர்கள் நான் பார்க்கணும், என்னுடைய சீஷர்கள் நான் போய் பார்க்கணும் அப்படிங்கிறார். அண்ட் இப்போவும் இங்கேயும் என்ன நடக்குது, 19 நம்ம பார்க்குறப்ப ஜீசஸ் யாரை பார்க்க போய் அங்கே யார்கிட்ட தன்னை வெளிப்படுத்துகிறாரு? சீஷர்கள்கிட்ட. ஏன் ஜீசஸ் இவ்வளோ ஒரு அர்ஜென்சியில் இருக்கிறார்? வை? எதனால் இந்த ஒரு அர்ஜென்சி, எதனால் இவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு ஃபோக்கஸ் சீஷர்கள் மேலே? ஸோ நம்ம முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணுன்னா, நம்ம ஜஸ்ட்டு சீஷர்களுடைய ஷூஸ்குள்ளே நம்மளை நம்மளை வச்சு நம்ம பார்க்கணும். சீஷர்களுடைய சூழ்நிலையை நம்ம புரிஞ்சுக்க நம்ம ட்ரை பண்ணணும். பாருங்க, யார் இந்த சீஷர்கள்? இந்த 12 சீஷர்கள் யார்? இவங்கெல்லாம் வலை போட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்கிற அந்த டைமில் ஜீசஸ் என்னை பின்தொடர்ந்து வான்னு எதை விட்டு வந்தாங்க? வலைய, அம்மா அப்பாவை, அந்த தொழிலை எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே வந்தவங்க. லேவியெல்லாம் டாக்ஸ் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிற வேலையில் இருக்கிறார், ஒரு கவர்மெண்ட் ஜாபில் அவர் இருக்கிறாரு. ஜீசஸ் என்னை பின்தொடர்ந்து வான்னு அப்படியே விட்டுட்டு எந்திரிச்சு வந்தவர். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த சீஷர்கள் யாருன்னா, இயேசு கிறிஸ்துவுக்காக தங்களுடைய குடும்பங்களை, தங்களுடைய பிள்ளைகளை, தங்களுடைய பெற்றோர்களை, தங்களுடைய வேலையை, தங்களுடைய அந்த சமுதாயம், அவங்களுக்குன்னு ஒரு சர்க்கிள் இருக்குல்ல, எல்லாத்தையும் விட்டுட்டு ஜீசஸை பின்தொடர்ந்து வந்தவங்க. அவங்க தான் இந்த சீஷர்கள். ஓகே, இவங்க ஜஸ்ட் ஏதோ ஜீசஸை சும்மா பின்பற்றிட்டு இருந்தவங்க கிடையாது. ஏதோ கொஞ்சம் ஸ்பேர் டைம் இருக்குது, அதனால் இவரை ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கலான்னு அவங்க அந்த மாதிரி குரூப் கிடையாது. யார் இந்த பீப்புள்னா, பீப்புள் ஹூ இன்வெஸ்டட் தேர் என்டையர் லைஃப். அவங்களுடைய என்டையர் வாழ்க்கையவே இந்த நபருக்காக விட்டுட்டு இவர் பின்னாடி வந்த ஜனங்க. அண்ட் இந்த ப்ராசஸில் என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க அவங்களுக்கு நெருக்கமான எல்லாத்தையும் ஏதோ ஒரு ரீதியில் பகச்சுக்கிட்டாங்கன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜூவிஷ் அந்த அந்த கல்ச்சர் எப்படின்னா, எல்லா ரீதியிலையுமே நீங்கள் அதோடு நீங்கள் கனெக்ட் ஆகி இருப்பீங்க. அதாவது அந்த ரிலிஜன் அந்த என்டையர் கல்ச்சரை அஃபெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர், அது ரிலிஜியஸ் ஸ்ட்ரக்சர். இவங்க இயேசு கிறிஸ்து பின்னாடி வரணும்னு முடிவு பண்ண உடனே இவங்க அந்த சமுதாய அந்த ஃபேப்ரிக்கிலிருந்தே இவங்க வெளியே வராங்க. ஸோ எல்லாத்தையும் இழந்து, எல்லாத்தையும் பகைச்சு கிறிஸ்து பின்னாடி வரணும்னு முடிவெடுத்து வந்த ஜனங்க. அண்ட் 3 வருஷம் இவரை பின்தொடர்றாங்க, இவர் கூடயே இருக்கிறாங்க, இவர் கூடயே வாழ்கிறாங்க, இவர் கூடயே நகர்றாங்க, எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் இவங்க என்ன பண்ணுறாங்க? இந்த இயேசு கிறிஸ்துவையும் மறுதளிச்சிட்றாங்க. அரெஸ்ட் பண்ணப்படுற, இவர் கைது செய்யப்படுற அந்த ராத்திரியில் கெத்செமனே தோட்டத்தில் ஜீசஸை லைக் சர்ப்ரைஸாக அரெஸ்ட் பண்ணணும்னு வந்த உடனே அங்கேருந்து முதல்ல தெரிச்சு ஓடினதெல்லாம் யார்? இந்த சீஷர்கள் தான், இந்த டிசைபிள்ஸ் தான் ஓடுறாங்க. அதில் சில டிசைபிள்ஸ் எல்லாம் எப்படி ஓடினாங்கன்னா, ட்ரெஸ்ஸையெல்லாம் விட்டுட்டு ஓடினாங்க அங்கேருந்து. ஸோ இப்போ பாருங்கள், டிசைபிள்ஸுடைய மைண்ட் இந்த டைமில், அதாவது எப்போ இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த நாள் என்னைக்கு, அது ஒரு லார்ட்ஸ் டே, ஒரு சண்டே.
அண்ட் சண்டே சாயந்தரம் இப்போ இது நடக்குது. சண்டே சாயந்தரம் அவங்களுடைய மைண்ட் எப்படி தெரியுமா இருக்குது? எல்லாத்தையும் பகைச்சிக்கிட்டா இந்த ஒரு மனுஷனுக்காக. கடைசியில் இந்த மனுஷனையும் நம்ம வந்து நடுவில் வந்து விட்டுட்டு வந்துட்டோம், டெசர்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். அவருக்கும் உண்மையாக இல்லை, என்னடா ஆக போகுது நம்மளுடைய ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. புரியுதா? இப்போ இவங்களுக்கு போகிறதுக்கு வேறு இடமே கிடையாது. ஒருவேளை இவங்க எல்லாத்தையும் பிரியப்படுத்தி இருந்தாங்கன்னா இப்போ ஜீசஸ் போயிட்டாரா, வேற எங்கேயாவது இவங்க போயிருந்துருக்கலாம். இவங்களுக்கு போகிறதுக்கு இப்போ தஞ்சமாக போகிறதுக்கு கூட வேற இடம் கிடையாது. இவங்களுக்குன்னு வேற ஒரு இன்னொரு ஒரு ஷெல்டரே கிடையாது. ஜீசஸாக இவங்களுக்கு எல்லாமே. சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து, தங்குற இடத்துலேருந்து, செலவுக்கு காசுலேருந்து எல்லாத்தையும் ஜீசஸ் டுக் கேர். அண்ட் இவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஜீசஸை பிட்ரே பண்ணிட்டாங்க, ஜீசஸை டெசர்ட் பண்ணிட்டாங்க. இவங்களுடைய லார்ட், இவங்களுடைய டீச்சர், அவரை க்ரூசிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ அவரும் வந்து இப்போ மறிச்சிட்டார். அண்ட் இவங்க வேறு எங்கேயும் போகவும் முடியாது. அண்ட் இப்போ இவங்களுக்கு அடுத்தது என்ன பயம்னா, பயங்கரமான பயத்தில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. என்ன மாதிரியான பயம்? இப்போ இந்த ஜூவிஷ் பீப்புள் இருக்காங்க பார்த்தீங்களா, ஜீசஸைவே கொண்டுட்டாங்க. நீ அடுத்தது கண்டிப்பாக தே வில் கம் ஆஃப்டர் அஸ். கண்டிப்பாக நம்மளை தான் இனி அடுத்தது வந்து இவங்க டார்கெட் பண்ணுவாங்க, நம்மளையும் விட மாட்டாங்க, நம்மளையும் எப்படியாவது வந்து ட்ராக் பண்ணி கொன்றுவாங்க அப்படிங்கிற பயத்தில் இவங்கெல்லாம் 19th verseல் பாருங்கள். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதருக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டிருக்கையில். ஸோ கதவையெல்லாம் பூட்டி ஒரு அன்டிஸ்க்ளோஸ் லொக்கேஷனில் போய் ஃபோனையெல்லாம் சைலண்டில் வச்சு குசு குசுன்னு பேசிட்டு ஒரு ரூம்குள்ளே வந்து எல்லோரும் கூடி இருக்கிறாங்க. ஓகே, இதுதான் வந்து செட்டிங். இந்த 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 ஜீசஸோடைய அர்ஜென்சியை நம்ம புரிஞ்சுக்கணுன்னா டிசைபிள்ஸோடைய சிச்சுவேஷனை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆதரவற்ற நிலைமையில் இருக்கிறாங்க, அனாதைகளை போல, பயந்து ஃப்யூச்சரை பற்றின குவெஸ்டனு, ஆங்ஷியஸாக இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையை குறித்து, அவங்களுடைய ஜீவனை குறித்து பயம், எதிர்காலத்தை குறித்து பயம், கேள்விக்குறி தான் அவங்க முன்னாடி இருக்கு. இனி அடுத்தது என்ன ஆக போகுன்னே அவங்களுக்கு தெரியாது. அண்ட் தேர் ஹைடிங், ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அண்ட் ஜீசஸ் வந்து பாருங்க, ஹீ லவ்ஸ் ஹிஸ் டிசைபிள்ஸ். அவருடைய சீஷர்களை அவர் நேசிக்கிறவராக இருக்கிறார். ஹவு மச் எவர், அவங்க எவ்வளோ வீக்காக வேணாலும் இருக்கு, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எப்படிப்பட்ட விசுவாசியாக வேணாலும் இருந்துட்டு போங்க. நீங்கள் ஒரு பாஸ்டராக இருங்க, ஒரு சாதாரண மெம்பராக இருங்க, நீங்கள் வந்து வேத வசனத்தில் பயங்கரமான அறிவை பெற்று இருந்தவராக இருங்க, ஜஸ்ட் எனக்கு பேசிக் காஸ்பலை தவிர எனக்கு பைபிள் எனக்கு வேறு எதுவும் தெரியாதுங்க அப்படின்னாலும் இருங்க. எப்படி இருந்தாலும் ஜீசஸ் லவ்ஸ் ஹிஸ் டிசைபிள்ஸ், ஹி கேர்ஸ் ஃபார் தெம். அண்ட் ஆண்டவர் அவங்கள தத்தளிக்க விடுறவரே கிடையாது. நெவர். ஹி வில் நெவர் லெட் தெம் பி லெட் தெம் பெரிஷ். அவங்க அழியறதுக்கு வந்து இயேசு கிறிஸ்து ஒருபோதும் அவங்க அழியறதை பார்த்துட்டு இருக்கிறவர் கிடையாது. He loves his disciples. இயேசு கிறிஸ்து உயிர் தளர்றாரு, அவருக்கு தெரியும் that his disciples need him the most. அவருடைய சீஷர்களுக்கு தான் அவர் தேவைங்கிறது அவருக்கு தெரியும். அதனால ஜீசஸ் என்ன பண்ணுறாருன்னா, he goes to them. அவர் அங்கே வெயிட் பண்ணிட்டு இல்லை, மேரி மகதலேன்கிட்ட சொல்லிட்டாரு, நான் உயிர் திறந்துட்டேன், நீ போய் அதை அறிவி அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ அவங்கெல்லாம் வரட்டும் இந்த கல்லறைக்கு, நான் இங்கேயே உட்காந்துட்டு இருக்கேன், கெத்செமனே தோட்டத்திலேயே நான் உட்காந்துட்டு இருப்பேன், எல்லாரும் வந்து என்னை வந்து பார்க்கணுன்னு அப்படின்னு அவர் அங்கே வெயிட் பண்ணிட்டு கிடையாது. He goes to their place. அவர் சீஷர்களை தேடி போகிறார். எங்கே இருந்தாலும், எவ்வளோ லைக் ஒரு சீக்ரஸியில் அவங்க கூடி இருந்தாலும், எவ்வளோ டெப்த்தில் அவங்க இருந்தாலும், எவ்வளோ வந்து லைக் இந்த சங்கீதக்காரன் சொல்கிறாரு பார்த்தீங்களா, நான் வானத்துக்கு மேலே நான் ஏறி போனாலும், நான் பாதாளத்தில் போய் நான் படுக்க போட்டேன், ஆண்டவர் நீங்கள் அங்கேயும் இருக்கிறீங்கன்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா. ஆண்டவருடைய அன்பு டிசைபிள்ஸ் மேலே அப்படிப்பட்டதாக இருக்குது. ஈஸ்ட் வெஸ்ட் இது ரெண்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை காட்டிலும் அதிகம். ஏன்னா ஆண்டவர் நல்ல மெய்ப்பராக இருக்கிறாருன்னு சொல்கிறப்போ அவருடைய அன்பு அப்படித்தான் இருக்குது அவருடைய ஆடுகள் மேலே. பாருங்க, இது வந்து உலகத்தின் மேலே இருக்கிற அன்பு கிடையாது. ஜீசஸ் வந்து வேர்ல்டு இந்த மாதிரி நேசிக்கிறது கிடையாது. எஸ், ஹி லவ்ஸ் த வேர்ல்டு. அவர் உலகத்தை ஒரு விதத்தில் நேசிக்கிறார், பட் அவருடைய சீஷர்களை ஒரு ஸ்பெஷல் விதத்தில் நேசிக்கிறார். ஹி லவ்ஸ் them in a very special way. அவருடைய மைண்ட் உயிர் தெழுந்த உடனே இவங்களை திடப்படுத்தணும், இவங்களை பலப்படுத்தணும், இவங்களை சந்திக்கணும்.
இவங்களோட இருக்கணும். தே நீட் மீ. அண்ட் ஜீசஸ் அதை உணர்ந்து பாருங்க, இங்கே டிசைபிள்ஸ் எல்லாம் ஜீசஸ் எப்படியாவது எங்ககிட்ட வந்துருங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிற வரைக்கும்லாம் இவர் அங்கே வெயிட் பண்ணிட்டு கிடையாது. ஓகே, இவர் போறாரு. ஸோ இப்போ ஜீசஸோடைய அர்ஜென்சி எதனால? வை இஸ் ஹி ஸோ ஃபோக்கஸ்ட்? சீஷர்களை பார்க்கணும், சீஷர்களை பார்க்கணும். ஏன் இருக்கிறாரு? பிகாஸ் ஹி லவ்ஸ் தெம். அவர் அவங்களை நேசிக்கிறார். அதனால தான் இந்த அர்ஜென்சி. ஓகே, ஸோ இப்போ போறார். அண்ட் போய் 4 காரியங்களுக்காக அவர் வந்து அங்கே வந்து போகிறார். ஸோ டிசைபிள்ஸுக்கு இந்த டைமில் தே நீடட் 4 things. 4 காரியம் அவங்களுக்கு வந்து they didn't have. அவங்களுக்கு சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருந்தாங்க. they didn't have peace. பயத்தில் இருந்தாங்க, ஃபியர் இருந்துச்சு, ஃப்யூச்சரை பற்றி, லைஃப்பை பற்றி, எல்லாத்த பற்றி ஒரு பயம் அண்ட் சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன ஒரு போதுமான ஒரு ஆதாரம் கிடையாது, அவங்களுடைய விசுவாசத்துக்கு ஒரு ப்ரூஃப் கிடையாது. ஜீசஸை பிலீவ் பண்ணாங்க, அவர் உயிர்த்தெழுந்துட்டாங்க, கேள்வியெல்லாம் பண்றாங்க, பட் they still haven't seen a proof. ஒரு ப்ரூஃப், ஒரு சாலிடான ஒரு ப்ரூஃப் அவங்களுக்கு இல்லாமல் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் அவங்களுக்கு they didn't have the power to face the world. அவங்களுக்கு போதுமான வல்லமை கிடையாது உலகத்தை சந்திக்கிறதுக்கு, உலகத்தினுடைய அந்த ஃபோர்ஸுக்கு எகெயின்ஸ்டாக ஸ்விம் பண்ணுறதுக்கு. they didn't have the power, they felt powerless. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு பர்பஸ் இல்லாமல் இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு டைரக்ஷன் கிடையாது, அடுத்தது என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ ஜீசஸ் விரைந்து அங்கே போனதுக்கு காரணம் என்னென்னா, ஃபார் தீஸ் 4 things. He wanted to give them peace, he wanted to give them proof, he wanted to give them power, he wanted to give them purpose. ஓகே, இதுக்காக, for this sake, இதுக்காக ஜீசஸ் அங்கே போகிறார். ஸோ நம்ம 1 by 1 நம்ம வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த 4 பாயிண்ட் தான் இன்றைக்கி நம்ம இந்த வசனங்கள் நம்ம பார்க்குறோம். ஸோ பாருங்கள், ஜீசஸ் வந்து இப்போ என்ன ஒரு செட்டிங்கில் வந்து உள்ளே வர்றாருன்னு பாருங்கள். இயேசு கிறிஸ்து இவங்களை போய் மீட் பண்ணுறாரு. ஸோ இவங்கெல்லாம் கூடி இருக்கிறாங்க, ஜீசஸ் போகிறார். போன உடனே, டேய் பீட்டர், நீ முதல்ல வா, நீ என்ன பண்ண அன்னைக்கு நீ என்னவெல்லாம் என்கிட்ட பேசின, அன்னைக்கு நீ என்ன சொன்ன, அப்புறம் நீ என்ன பண்ண அப்படின்னு அவர் கேட்கல. அப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு நிர்வாணமாக ஓடினார் ஒருத்தர். சிலர் மார்க்குங்கிறாங்க, ஸோ ஒவ்வொருத்தங்க ஒவ்வொன்று சொல்கிறாங்க. ஸோ அவரை கூப்பிட்டு, நீ எப்படி ஓடின அங்கேருந்து தலைதறிக்க அப்படின்னு வந்து கூப்பிட்டு கண்டம் பண்ணல, ஸ்கோல்டு பண்ணல, இன்சல்ட் பண்ணல. ஜீசஸ் சடனாக அப்பியர் ஆகுறாரு. அண்ட் அப்பியர் ஆகி ஒரு ஜென்டில்னஸோட அவருடைய சீஷர்கள் அணுகிறார். பாருங்கள், சீஷர்கள் அவங்களுடைய த மோஸ்ட் வீக்கஸ்ட் மொமெண்ட்டில் இருக்கிறாங்க. அவங்க இருக்கிறதுலே ஒரு 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 பலவீனமான ஒரு சூழ்நிலையில், பலவீனமான ஒரு நேரத்தில் இயேசு கிறிஸ்து அவங்கள சந்திக்கிறாரு. அண்ட் அந்த மாதிரி டைமில் ஜீசஸோடைய அப்ரோச் எப்படி இருக்குது? ஹி மீட்ஸ் them with grace and gentleness. பாருங்கள், நம்ம எல்லாருமே, எல்லா கிறிஸ்டியன்ஸுமே we will go through such times. இந்த மாதிரி நேரங்கள் நம்மளுடைய லைஃப்பில் வந்து வரும். the weakest moment, lowest moment, அதெல்லாம் வரும். அண்ட் நம்ம ஒருவேளை அப்படிப்பட்ட சகோதரர்களை தேற்றுறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிதுன்னா, ஒரு ஸ்லாக்கியம் கிடைக்கிதுன்னா, we should remember how Jesus approached his disciples with grace and gentleness. அங்கே போய் குச்சி எடுத்து அடிச்சுட்டு இருக்கக்கூடாது, அங்கே போய் காண்டம்னேஷனை ஹீப் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, அங்கே போய் அவங்கள இன்சல்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, அங்கே போய் அவங்கள வந்து அவங்க பண்ணுற தப்பை ரெக்கார்ட் பண்ணி, இங்கே பாரு ரெக்கார்டிங் இங்கே வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணக்கூடாது. That's a time when we approach them with great gentleness and care, love. பாருங்க, சங்கீதம் 103 8வது வசனத்தில் தேவனுடைய ஆட்ரிபியூட், அவருடைய குணாதிசயம் எப்படி இருக்குதுன்னு நாங்கள் போட்டுருக்குது பாருங்க. கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவராக இருக்கிறாராம். இதுதான் அவருடைய குணாதிசயம். அண்ட் 10வது வசனம் சொல்லுது, சங்கீதம் 103:10, அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும், நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறாராம். ஆனவர் எப்பவுமே எப்படி இருக்கிறாரு? அவருடைய டிஸ்பொசிஷன் டிசைபிள்ஸுக்கு நேராக எப்பவுமே எப்படி தெரியுமா இருக்குது? அவரை பின்பற்றுகிற ஜனங்களுக்கு நேராக கிரேஷியஸாக இருக்குது. ஓகே, அவர் என்ன பனிஷ்மெண்ட் நமக்கு ஆக்சுவலாக கிடைக்கணுமோ அது நமக்கு அவர் தர்றது கிடையாது. ஹீ இஸ் சாஃப்ட் ஆன் அஸ். ஜீசஸ் அன்னைக்கு டிசைபிள்ஸை பார்க்க போகிறப்போ தட்ஸ் ஹவ் ஹீ அப்ரோச் தெம், வித் ஜென்டில்னஸ்.
மத்தேயு 12வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுது பாருங்கள். ஜீசஸோடைய ஆட்ரிபியூட், அவருடைய குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு. நெருந்த நாளலை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இருக்கிறாராம். தட் இஸ் ஹூ ஜீசஸ் இஸ். இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவராக இருக்கிறார். ஸோ ஒருவேளை நீங்கள் டிசைப்பிளாக இருக்கிறீங்க, நீங்கள் கிறிஸ்துவ விசுவாசிக்கிறீங்க, நீங்கள் அவரை நேசிக்கிறீங்க, அவர் உங்களுடைய சொந்த ரட்சகராக நீங்கள் ஏற்றிருக்கிறீங்கன்னு வைங்களேன். அண்ட் ஒருவேளை நீங்கள் சில டைம் நம்ம என்ன பண்ணுவோன்னா, ஆண்டவர் நம்ம மேலே கோபமாக இருக்கிறத விட நம்ம மேலே கோபமாக இருப்போம். அதாவது நம்ம எப்படியெல்லாம் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோன்னா, சரி என்னால் என்னையவே மன்னிக்க முடியல அப்படின்லாம் சொல்கிறோம்ல. நம்ம வந்து ஆண்டவருக்கு மேலே நம்மளை வந்து அங்கே வச்சுக்கிறோம். நம்மளுடைய வீக்னஸில், நம்மளுடைய வீக்கஸ்ட் மொமெண்ட்டில் தேவனுக்கு விரோதமாக நம்ம ஏதாவது பாவம் பண்ணிட்டோம்னா, நம்ம அந்த மாதிரி நமக்கு என்ன தோணுதுன்னா, ரிப்பென்டன்ஸ் இஸ் இம்பாசிபிள். ஆண்டவர்கிட்ட இனி என்னால் போகவே முடியாது, என்னால் வந்து ஒருபோதும் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்கிற மாதிரி என்னால் வந்து இனி இருக்கவே முடியாது அப்படியெல்லாம் நம்ம வந்து நினைக்கிறோம்ல. பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆண்டவர் அவருடைய சீஷர்களை எப்படி நேசிக்கிறார்னா, முதல்ல உங்களுடைய பெர்ஃபெக்ஷனை பார்த்து அவர் உங்களுக்காக வந்து ரத்தம் சிந்தலை. புரியுதா? நீங்கள் ஏதோ ரொம்ப சூப்பராக வாழ்ந்தீங்க, மறிச்சா டேனிக்காக மறிக்கணும்டா அப்படின்னு சொல்லி ஜீசஸ் வந்து பூமிக்கு வந்து எனக்காக வந்து மறிக்கலை. அவர் என்னை தெரிந்து கொள்கிறப்பயே நான் பயங்கரமான பாவியாக இருந்தேன். மறிக்கிறப்பயே நான் பாவத்தில் தான் இருந்தேன். என்கிட்ட எந்த நற்குணத்தை பார்த்து அவர் எனக்காக மறிக்கல. எப்படி அவர் எனக்குள்ளே இருக்கிற குணாதிசயம் ஏதோ ஒரு பெர்ஃபெக்ட் ஒரு குவாலிட்டி என்கிட்ட இல்லாமல் இருந்த நிலைமையிலேயே அவர் எனக்காக மறிச்சாரோ, அதே மாதிரி நம்ம பாவம் பண்ணி போகிறப்பையும் அவர் நம்மளை வந்து மன்னிச்சு ஏற்றுக்கொள்கிறாரு. பார்த்தீங்களா? அது நம்மளுடைய ஆக்டை பேஸ் பண்ணி கிடையாது. ஓகே, இட் இஸ் நாட் டிபெண்டிங் ஆன் வாட் வீ டிட். அது வந்து ஜீசஸ்னால தான் ஆண்டவர் நம்மளை ஏற்றுக்கிறார். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் டிசைப்பிளாக இருக்கிறீங்க, இயேசு கிறிஸ்துனுடைய சீஷராக இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு பாவத்தில் விழுறீங்க, நீங்கள் உங்களை ஒரு வீக்கஸ்ட் மொமெண்ட்டில் யூ ஆர் காட் அண்ட் நீங்கள் வந்து வெரி டிஜெக்டட், என்னடா மறுபடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் மேலேயே நீங்கள் கோவப்படுறீங்க. இப்போ ஆண்டவர் உங்களை பார்த்து உங்களுடைய ப்ரேயர்ஸ் அவர் எப்படி அக்செப்ட் பண்ணுறாரு தெரியுமா? பிகாஸ் ஹி லுக்ஸ் டு ஜீசஸ். இயேசுவை அவர் பார்க்குறாரு. நீங்கள் பண்ண இந்த பாவத்துக்கு இயேசு கிறிஸ்துவை அவர் தண்டிச்சிட்டார். அதனால கிறிஸ்துவின் மேலே உங்கள் மேலே விழ வேண்டிய ஆக்கினை அவர் மேலே விழுந்ததுனால உங்களுடைய ப்ரேயர்ஸ் அவர் அக்செப்ட் பண்ணி உங்களை அவர் அக்செப்ட் பண்ணிடுறாரு. ஸோ இங்கே நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, டிசைபிள்ஸ் எல்லாம் பயந்து உட்காந்துட்டு இருக்கிறாங்க, வெக்கப்பட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க, கில்ட்டு, ஷேம் அதெல்லாம் நிறைஞ்சிருக்கு அவங்களுடைய லைஃப்பில். ஜீசஸை பிட்ரே பண்ணிட்டாங்க, டெசர்ட் பண்ணிட்டாங்க, அண்ட் யூதர்களுக்கு பயந்து உள்ளே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய ஸ்டேட். அண்ட் ஜீசஸ் அப்படி ஒரு டைமில் வந்து அவர் கண்டம் பண்ணல, அவர் அவங்கள இன்சல்ட் பண்ணல, அவங்கள ஸ்கோல்டு பண்ணல, அவங்கள வந்து எந்த விதத்துலையும் புண்படுத்துகிற மாதிரி அவர் எதுவும் பண்ணாமல் அவர் என்ன சொல்கிறாரு, அதே மாதிரி பாருங்கள், அவர் என்ன பண்ணல, அவங்களுடைய பாவத்தையும் டவுன் ப்ளே பண்ணல, அவங்க பண்ண பாவத்தையும் பரவாயில்லப்பா இந்த பாவம் தானே அப்படின்னு அவர் சொல்லலை. பாவம் வந்து ஸ்டில் சீரியஸ். அவர் அதை வந்து பாவத்தை வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த பாவத்தை வந்து தட்ஸ் ஓகே நீ பண்ணிகிட்டே இரு அப்படின்னு அவர் சொல்லலை. பட் அவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள், he comes with a very sweet message. ரொம்ப ஒரு அருமையான ஒரு செய்தி அவர் கொண்டு வர்றாரு. என்ன கொண்டு வர்றாரு? ஒரு கம்ஃபர்டிங் நியூஸ், பீஸ் டு யூ அப்படிங்கிற, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக அப்படிங்கிற. பாருங்கள், வீக்கஸ்ட் மோமெண்ட்டில் ஜீசஸ் அவருடைய சீஷர்களை பார்த்து சொல்கிற செய்தி என்ன தெரியுமா? பீஸ் டு யூ, உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். எந்த பேசிஸில் நமக்கு சமாதானத்தை கிறிஸ்து தராரு? அன்னைக்கு சீஷர்கள் வந்து உட்காந்துட்டு, ஐயோ இயேசு கிறிஸ்துவ 3 தடவை நான் மறுதளிச்சிட்டனே, எப்படா ஒரு மூஞ்சி நான் முழிப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த பேதுருக்கு திடீர்னு அப்பியர் ஆகி ஜீசஸ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பீஸ் டு யூ பீட்டருங்கிறது. அண்ட் பீட்டர் என்ன யோசிச்சுட்டு பாரு, எப்படி ஆண்டவரே லைக் பீஸ், நீங்கள் என்னை இப்போ திட்டலையா, என் மேலே உங்களுக்கு கோவம் இல்லையா, என்னை வந்து நீங்கள் கோச்சுக்கலையா? ஜீசஸோட நோ பீஸ் டு யூ. என்ன பேசிஸில் வந்து ஜீசஸ் அந்த பீஸை தராரு பாருங்கள். 1 பேதுரு 3வது அதிகாரம் 18வது வசனம் பீட்டர் எழுதுறாரு பாருங்க. கிறிஸ்து நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். ஸோ பீட்டர் இதை ஒன்று நல்லா புரிஞ்சுக்கிட்டார். ஆமாம், நான் நீதி உள்ளவன் தான், ஆனால் எனக்கு பதிலாக
நீதியுள்ள கிறிஸ்து ஒரு தடவை பாடுபட்டுட்டார். அண்ட் கிறிஸ்துவனுடைய பாடுனால அநீதி உள்ள எனக்கு என்ன இருக்குது? சமாதானம் இருக்குதுங்கிறத பீட்டர் புரிஞ்சுக்கிட்டார். ஸோ பாருங்கள், இன்றைக்கி டிசைபிள்ஸாக நம்ம இருக்கிறோமா, நம்ம பாவத்தில் வரோம், வீக்காக நம்ம சில டைம் இருக்கிறோம், ரியலி லைக் டயர்ட். அந்த டைமில் ஜீசஸ் என்ன சொல்கிறார்? அவருடைய மெசேஜ் என்ன? பீஸ் டு யூ. ஏன்னா ஜீசஸ் டிட் எவ்ரிதிங். இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சுட்டார். அவர் உங்களுடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டார், மறிக்கப்பட்டுட்டார். Now there is grace and forgiveness. ஓகே. ஸோ இப்போ ஜீசஸ் பேதுரு பண்ண எந்த பாவத்தையும் அவருக்கு விரோதமாக ஏன் எண்ணலை? ஏன்னா தேவனே அந்த பாவங்களை எண்ணலை பேதுருக்கு விரோதமாக. ஏன்? ஏன்னா அந்த பாவங்களுக்காக கிறிஸ்து மரிச்சிட்டார். ஸோ கிறிஸ்டியன்ஸாக நம்ம இருக்கிறோம், வேறியா டயர்டாக நீங்கள் இருக்கிறீங்களா? நீங்கள் உங்களுடைய ஓன் ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ரஸை பார்த்து ரொம்ப டிஸ்கரேஜ் ஆகிருக்கிறீங்களா? ஜீசஸுடைய வேர்டு என்ன தெரியுமா? பீஸ் டு யூ பிரதர்ஸ், பீஸ் டு யூ சிஸ்டர்ஸ், லுக் டு கிரைஸ்ட். கிறிஸ்துவை பாருங்கள். ட்ரா ஸ்ட்ரென்த் ஃப்ரம் தேர். ஸோ பாருங்கள், இதில் என்ன அப்ளிகேஷன்? இதில் என்ன நம்ம கற்றுக்கலாம்? நம்ம என்ன கற்றுக்கலான்னா பாருங்கள், we are all forgiven sinners. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுக்கிற நம்ம எல்லாருமே நம்ம யார்? மன்னிக்கப்பட்ட பாவிகளாக இருக்கும். அண்ட் நம்ம மன்னிக்கப்பட்ட பாவிகளாக இருக்கிறதுனால இன்னொரு பாவி, மன்னிக்கப்பட்ட பாவி பாவம் செய்கிறப்போ நம்மளுடைய ஆக்ஷன், நம்மளுடைய ஆட்டிடியூட், நம்மளுடைய பேச்சு எப்படி இருக்கணும்? கம்பேஷன் நிறைந்ததாக இருக்கணும், ஜென்டில்னஸ் நிறைந்ததாக இருக்கணும். அஃப்கோர்ஸ் நம்ம பாவம் பண்ணுறப்போ நம்ம ரிபியூக் பண்ணணும், நம்ம பாவத்தை கடிந்து கொள்ளணும், பாவத்தை பாவம்னு சொல்லணும், எல்லாமே உண்மைதான். பட் இன்னொரு கிறிஸ்டியனை நம்ம அட்மானிஷ் பண்ணுறப்போ, அவங்கள நம்ம கரெக்ட் பண்ணுறப்போ, வி ஷுட் கோ வெரி ஜென்ட்லி, ப்ரேயர்ஃபுல்லி. அப்படி தான் நம்ம அப்ரோச் பண்ணணும். அண்ட் நம்ம இயேசுவே அவருக்கு விரோதமாக பண்ண பாவங்களை அவர் மன்னிக்கிறப்போ, பேதுருவை சீஷர்களை அவர் மன்னிக்கிறப்போ, how much more should we forgive those who wrong against us, those who sin against us? நமக்கு விரோதமாக பாருங்கள், சில டைம் நம்ம என்ன ஆகுனா, நம்ம எந்த அளவுக்கு இப்போ ஹியூமன் சின்ஃபுல்னஸுக்கு பல பல டைமென்ஷன் இருக்குது. அதில் ஒன்று எப்படி இருக்குன்னா, நம்மளை மாதிரி அவங்க இருக்க மாட்டாங்க, அவ்வளோதான். அவங்க பண்ணுறது தப்பு, அவங்க பண்ணுறது பாவம், அந்த மாதிரி கூட எதுவுமே இருக்காது. ஜஸ்ட்டு நான் பண்ணுற மாதிரி அவங்க பண்ணுறது கிடையாது, நான் யோசிக்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறது கிடையாது. இதில் கூட நம்ம அஃபென்ஸ் எடுத்துக்குவோம். என்ன மாதிரி அவங்க இல்லை, என்னடா இது கூட அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, இது கூட அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம அந்த மாதிரி நம்ம பார்க்குற ஆட்கள். நம்ம பாருங்கள், ஜீசஸ் பாவத்தைவே மன்னிக்கிறார். இப்படிப்பட்ட பாவத்தைவே மன்னிக்கிறப்போ இந்த சத்தியங்களை அறிஞ்ச நம்மளோட ஜஸ்ட் பிகாஸ் வி ஆர் டிஃப்ரெண்ட், வி ஷுடன்ட் ஹேட் ஒன் அனதர், வி ஷுடன்ட் பி எனக்கு அவங்களுக்கு ஒத்து வராதுப்பா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடாது. வி ஷுடன்ட் டூ தட். ஸோ நம்மளுடைய வீக்கர் கிறிஸ்டியன் பிரதர்ஸோட நம்ம ரொம்ப டாலரேட் பண்ணணும், பேஷண்ட்டாக இருக்கணும், கிரேஷியஸாக இருக்கணும். அவங்க மேலே அவங்க பாவம் செய்கிறப்ப அன்பாக நம்ம அவங்கள கடிந்து கொள்ள நம்ம கற்றுக்கணும். நம்ம ஜென்டிலாக அவங்களுக்கு நம்ம அந்த கரெக்ஷனை தர நம்ம கற்றுக்கணும். ஏன்னா அவங்களுடைய பாவத்தை மன்னிக்கிறதுல நம்ம கற்றுக்கணும், நம்ம வளரணும். இதுதான் ஜீசஸ் இங்கே நமக்கு கற்றுத்தராரு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? பீஸ் டு தி டிசைபிள்ஸ். இயேசு கிறிஸ்து பூமியில் சீஷர்களை ஏன் அவ்வளோ அவசரமாக பார்க்க வந்தார் தெரியுமா? பிகாஸ் they didn't have peace. கில்ட், ஷேம், இந்த அவமானம் எல்லாம் இருந்துச்சா? ஜீசஸ் பீஸ் டு யூ கைஸ் அப்படிங்கிறது ஒன்று. ஓகே. பீஸ் பேஸ்ட் ஆன் வாட்? ஆண்டவரே எங்களுக்கு சமாதானங்கிறீங்க, எங்களுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டுருச்சுங்கிறீங்க. ஹவு? எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? ஏன்னா இயேசு கிறிஸ்து எப்படி வந்தார்? உள்ள கதவு பூட்டி இருக்குது, இவர் திடீர்னு உள்ளே வந்துட்டார். அண்ட் இவங்க பார்த்துட்டு பயந்துட்டாங்களாமா. லூக் என்ன ரெக்கார்ட் பண்ணுறாருன்னா, இதே சம்பவத்தை 24வது அதிகாரம் 37வது வசனத்தில், அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்களாம். ஸோ இவங்க ஜீசஸை பார்க்குறாங்க. ஜீசஸை பார்த்த உடனே இவங்க ஐயோ ஏதோ பேயாட்டு ஏதோ ஸ்பிரிட்டாட் இருக்குது அப்படின்னு நினச்சி பயந்துக்கிறாங்க. ஜீசஸ் சொல்கிறாரு. ஸோ பாருங்க, எப்படி இயேசு கிறிஸ்து அடைஞ்சிருந்த கதவுக்குள்ளே வந்தார் பாருங்க. அவருக்கு மறுரூபமாக்கப்பட்ட சரீரம் இருந்துச்சு, எப்படி வந்தாருன்னு நமக்கு தெரியல. பட் ஒரு ஆச்சரியமான விதத்தில் அவர் உள்ளே வந்துட்டார். நம்ம லூக்லேயே நம்ம படித்தோம்னா திடீர்னு அவர் மறைஞ்சதையெல்லாம் நம்ம படிப்போம்.
ஸோ அந்த க்ளோரிஃபைட் பாடியில் அவருக்கு சில சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் வந்து இருந்துச்சு. அண்ட் அதை கொண்டு அவர் வந்து உள்ளே வந்துட்டார். அண்ட் இவங்க பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, தம்பி, த டிரான்சாக்ஷன் ஹேஸ் பீன் மேட். உண்மையாலுமே உங்களுடைய பாவங்களுக்காக நான் அடிக்கப்பட்டேன். நான் ஏதோ ஜீசஸோடைய ஆவி உங்ககிட்ட பேசலை. அடிக்கப்பட்ட சரீரம் இதுதான். இந்த சரீரத்தில் உயிர் தெளிந்து நான் உங்ககிட்ட வரேன். உங்களுடைய பாவங்களுடைய பிராயச்சித்தமாக தான் நான் கொல்லப்பட்டேன், நான் அடிக்கப்பட்டேன். ஆனால் ஆண்டவர் அந்த பலியை ஏற்றுக்கொண்டுட்டாரு. அதுக்கான அடையாளம், அதுக்கான ப்ரூஃப், அதுக்கான ஆதாரம் நான் தான். இங்கே பாருங்க, இந்த பாடியில் தான் சிலுவை வந்து அறையப்பட்டுச்சு, இந்த கரங்களில் சிலுவை அடிக்கப்பட்டுச்சு, இந்த விழாவில் தான் வந்து ஈட்டி வந்து குத்துனாங்க. டச் அண்ட் see அப்படிங்கிறது. ட்ரூலி த டிரான்சாக்ஷன் ஹேஸ் பின் மேட். உண்மையாலுமே உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுருச்சு. அண்ட் அதனால நான் சொல்கிறேன், பீஸ் டு யூ. அதனால உங்களுக்கு சமாதானம். ஸோ ஜீசஸ் சமாதானத்தை தராரு. அவர் வந்து அவங்களுக்கு ப்ரூஃபை காட்டுறாரு, தன்னையவே அங்கே காட்டுறாரு. என்னை பாருங்கிறார், என்னை தொட்டு உணருங்க. உண்மையாலுமே நான் தான் இப்போ உயிர் தெளிந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். ஆவி கிடையாது, ஆத்மா கிடையாது. ஜீசஸோடைய பாடி ஒருவேளை இல்லாமல் இருந்துருந்துச்சுன்னா ரெசரக்ஷன் வந்து நடந்திருக்காது. புரியுதா? ஒருவேளை ஜீசஸ் வந்து ஆவியிலையோ கனவுலையோ வந்து பேசியிருந்தாருன்னு வைங்களேன், நம்மளுடைய ஃபெய்த் என்னவா இருந்திருக்கும்? நம்மளுடைய ஃபெய்த் வந்து ஃபியூட்டைலாக இருந்திருக்கும். 1 கொரிந்தியர் 15:17 என்ன சொல்லுதுன்னு பாருங்க. கிறிஸ்து எழுந்திராவிட்டால், ஒருவேளை மரிச்ச ஒரு உயிர் தெழுந்தாமல் இருந்திருந்தா என்ன இருந்திருக்கும்? உங்கள் விசுவாசம் வீணாக இருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். ஒருவேளை ஜீசஸ் உயிர் தெளாமல் இருந்திருந்தா, இயேசு கிறிஸ்துடைய உயிர் தெழுந்த சரீரத்தை இவங்க பார்க்காம இருந்திருந்தாங்கன்னா இவங்களுடைய விசுவாசம் வீணாக இருக்கும், வேஸ்டாக இருக்கும். ஸோ ஜீசஸ் அப்பியராக என்ன சொல்கிறாருன்னா, தம்பி, நீங்கள் என்னை வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு என்னை பின்தொடர்ந்து வந்தீங்களே, என்னை பின்தொடர்ந்து எனக்காக நீங்கள் வந்தீங்களே, உங்களுடைய ஃபெய்த் வீணாகல, அது வேஸ்ட் ஆகல. உங்களுடைய ஹோப் வந்து இட் இஸ் நாட் தட் யூ லிவ் ஃபார் நத்திங். எல்லாம் வீணாக நீங்கள் எல்லாத்தையும் இழந்தீங்க கிடையாது. இட் ஹாஸ் ஆல் பீன் டேக்கன் இன்டு அக்கௌண்ட். அது எல்லாத்துக்குமே மீனிங் இருக்குது, அது எல்லாத்துக்குமே ஒரு வேல்யூ இருக்குது. பாருங்கள், உலகத்தில் இருக்கிறவங்க என்னென்னத்தையோ நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. பரலோகத்தில் வந்து இஸ்லாம் வந்து என்ன டீச் பண்ணுதுன்னா, ஒரு முஸ்லீம் வந்து கடவுளுக்கு பயந்து அவருக்கு பிடிச்சதையெல்லாம் செஞ்சு மறிச்சா, அல்லாஹ்க்கு பிடிச்சதையெல்லாம் செஞ்சு மறிச்சா என்ன ஆகுன்னா, பரலோகத்தில் வந்து 70 கன்னிகள் வந்து அவருக்கு தரப்படுமாம். ஹிந்துவிசமில் வந்து பல ஜென்மம், இன்னொரு பெட்டர் ஒரு ஜென்மமாக நம்ம பிறப்போம் இப்படின்னெல்லாம் வந்து. ஸோ ஒவ்வொரு இது ஜனங்க பல காரியம், பல ஃபிலாசபி. இன்னும் சில பேர் நிறைய மரம் நட்டால் நல்ல ஒரு உலகம் நமக்கு கிடைக்கும், நாய்க்கு பிஸ்கட் போட்டால் நல்லது நடக்கும், இந்த மாதிரி வந்து நிறைய கிரேசியாக என்னென்னமோ நினச்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கடைசி காலத்தில் அநேக ஜனங்க அநேக காரியங்களை நினச்சி வாழ்ந்து மறிக்கிறாங்க. பார்த்தீங்களா? கிறிஸ்துவ விசுவாசிக்காமல் அவருடைய உயிர் தெழுந்த சரீரத்தை, அதாவது அவங்களுடைய பாவங்களுக்காக கிறிஸ்து மரிச்சார், அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார், இதை விசுவாசிக்காமல் வேற எதை விசுவாசித்து மறித்தாலும் கடைசி காலத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க? வெக்கப்பட்டு தான் நிற்பாங்க. பட் ஃபார் கிறிஸ்டியன்ஸ் ஆர் ஹோப். அந்த மாதிரி ஒரு ஃபியூட்டைலான ஹோப் கிடையாது, அந்த மாதிரி ஒரு பலனற்ற ஒரு வேஸ்டான ஹோப் கிடையாது. ஸோ இப்போ பாருங்க, நம்ம ஆவிக்குரிய ரீதியில் நம்ம மறிச்சிருக்கிறோம், எல்லா மனிதர்களும் மறிச்சிருக்கிறாங்க. கடவுளை பற்றி எதையுமே தெரிஞ்சு கொள்ள முடியாது. அதுதான் உலகத்தினுடைய ஆவி. ஓகே, பாவத்தில் மறிச்சிருக்கிறாங்க, பாவத்துக்கு அடிமைகளாக இருக்கிறாங்க, அந்த ஆவி. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்களும் உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு, ஸோ ஆண்டவருடைய மிஸ்ட்ரீஸ், அந்த ட்ரூத்தை தெரிஞ்சு கொள்றதுக்கு அந்த ஆவியை பெறாமல் நாங்கள் எந்த ஆவியை பெற்றிருக்கிறோம்? தேவனில் இருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறோம். ஸோ பாருங்க, கிறிஸ்டியன்ஸா டிசைபிள்ஸா இருக்கிற நமக்கு நியூ சென்சஸ் இருக்கு. புது பார்வை, புது ஹியரிங் சென்ஸு, புது ஹார்ட், புது ஒரு ஸ்பிரிட், இதெல்லாம் நமக்கு தரப்பட்டிருக்கு. அண்ட் இப்போ ஹோலி ஸ்பிரிட், அதை தான் வந்து இது வந்து குறிக்குது. இப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறதுனால now we are empowered and being we are enabled. நம்ம வந்து பலப்படுத்தப்பட்டிருக்கிறோம். எதுக்கு தெரியுமா? to understand the mysteries of God. ஸோ இயேசு கிறிஸ்து வராரு, உங்களுக்கு இப்போ என்ன நடக்குதுன்னே புரியல, நீங்கள் பயந்து இருக்கிறீங்க.
ஐ ப்ராமிஸ் யூ, ஐ எம் கிவிங் யூ மை பவர். என்னுடைய ப்ரெசன்ஸை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், என்னுடைய பவரை நான் உங்ககிட்ட தரேன். இதை பெற்றுக்கொண்டதுக்கப்புறம் எல்லாத்துலேயும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ சொல்கிறது, இப்போ நடக்கிறது உங்களுக்கு எல்லாமே புரியும். யூ வில் நோ வாட் இஸ் ஹேப்பனிங். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் காட், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் மை வில். யூ வில் பி ஏபிள் டு லிவ் ஃபார் மீ. நீங்கள் எனக்காக நீங்கள் வாழுவீங்க, பரிசுத்தத்தில் நீங்கள் வளருவீங்க, வைராக்கியமாக நிற்பீங்க, சுவிசேஷத்தை அறிவிப்பீங்க சகல ஜாதிகளுக்கும். அண்ட் அதுக்கான எல்லா எபிலிட்டி கெப்பாசிட்டியை நான் உங்களுக்கு தரேன் த்ரூ மை ஹோலி ஸ்பிரிட். அண்ட் இந்த பவரில் நீங்கள் வாழுங்க, பயந்துக்காதீங்க. ஐ கிவ் யூ மை பவர் அப்படிங்கிறது. ஸோ ஜீசஸ் பாருங்க என்ன பண்ணுறாரு, சமாதானத்தை தராரு. அதுக்கப்புறம் அந்த சமாதானத்துக்கான ப்ரூஃபை தராரு, அடையாளத்தை அவர் தராரு, தன்னுடைய ரெசரக்டட் பாடியை காட்டுறாரு. அண்ட் மூணாவது, கலங்கி இருந்த டிசைபிள்ஸுக்கு தன்னுடைய வல்லமையை தராரு, பவரை தராரு. Do not be afraid, do not be discouraged. I give you my power. And Jesus எதுக்கு இந்த பவரை தராரு? பரிசுத்த ஆவியானவரை எதுக்கு தராரு ஆண்டவர்? எதுக்கு தராருன்னு பாருங்க. அதான் நம்ம 4வது பாயிண்ட் நம்ம பார்க்கணும். இந்த பவர், பரிசுத்த ஆவியானவர் நம்ம பெற்றுக்கொண்டது எதுக்காக தெரியுங்களா? ஜஸ்ட் நம்ம பாட்டுக்கு புது புது வசனத்தில் இருக்கிற அர்த்தங்களை எல்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம உட்காந்துக்கிறது கிடையாது. பட் த பவர் ஹாஸ் பின் கிவன் டு அக்கம்ப்ளிஷ் த பர்பஸ். ஆண்டவர் நமக்கு ஒரு பவரை தந்து பாருங்க. இன்ஸ்பெக்டருங்கிறது ஒரு பவர், இதில் ஐஏஎஸ்ங்கிறது ஒரு பவர். அந்த பவர் எதுக்கு தரப்படுது? சில ரெஸ்பான்சிபிலிட்டியை அவங்க நிறைவேற்றுறது, சில டியூட்டியை அவங்க நிறைவேற்றுறதுக்கு தான் அந்த பவர் தரப்படுது. இப்போ நீங்கள் எப்படி நினச்சிக்கோங்க, ஒரு ஐஏஎஸ்க்கு தந்திருக்கிற எல்லா அதிகாரத்தையும் அவர் வாங்கிட்டு அவர் ஜஸ்ட் ஆஃபீஸ்க்குள்ளே உட்காந்துருந்தாருன்னா நமக்கு எப்படி தோணும்? என்னடா இது, இவ்வளோ பவர் இருக்குது, எந்த வேலையும் செய்யாமல் சும்மா தண்டமாக உட்காந்து சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாரு நமக்கு தோணல. கிறிஸ்டியன்ஸுக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் தந்திருக்கிறாரு. எதுக்கு? ஒரு பர்பஸுக்காக. என்ன பர்பஸு? ஒரு மிஷன் இருக்கு பாருங்க. ஜீசஸ் சொல்றாரு, 21வது வசனம் பாருங்களேன். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொன்னார். ஸோ ஜீசஸ் இங்க என்ன பண்றாரு? ஒரு பர்பஸ், ஒரு மிஷனுக்காக பவரை தராரு, பரிசுத்த ஆவியானவரை தராரு. எதுக்காக? இப்போ நான் உங்களை அனுப்பிச்சுடப்போம். பிதா என்னை அனுப்பிச்சுட்ட மாதிரி நான் உங்களை அனுப்பிச்சுடப்போம். பிதாக்கு நான் கீழ்ப்படிச்ச மாதிரி நீங்க எனக்கு கீழ்ப்படிங்க. நான் சொல்றதை கேட்டு நான் பண்ணதை நீங்க பண்ணுங்க. ஜீசஸ் என்ன பண்ணாரு? சுயத்தை வெறுத்து சிலுவையை சுமந்து அவர் சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்ததை நம்ம பார்க்குறோம். அண்ட் ஜீசஸ் அதை தான் அவருடைய சீஷர்களுக்கு சொல்றாரு, டூ லைக் வைஸ். நான் உங்களுக்கு சொல்றதை நீங்க பண்ணுங்க. ஸோ என்ன ஆண்டவரே பண்ணணும்? வாட் இஸ் த மிஷன் தட் வி ஹேவ்? என்ன மிஷன்னா 23 பாருங்க. எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவர்களுக்கு மன்னிக்கப்படும், அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாது இருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாது இருக்கும் என்றார். ஸோ பர்பஸ் என்ன? ஹோலி ஸ்பிரிட் தரப்பட்டிருக்கிற நோக்கம் என்ன? நோக்கம் என்ன தெரியுமா? that you go and forgive the sins of others. பிறர்களுடைய பாவத்தை நம்ம மன்னிக்கணும். இதை நம்ம கேட்டோம், நமக்கு என்ன தோணும்னா, இதனால் பிதா மட்டும்தானே பாவத்தை மன்னிக்க முடியும், நம்ம எப்படி மன்னிக்கிறது அப்படின்னு நமக்கு தோணும். கரெக்ட். இங்கே ஜீசஸ் அந்த சென்ஸில் இதை சொல்கிறார். இங்கே அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் உங்ககிட்ட ஒரு மெசேஜை தரேன், சுவிசேஷத்தை உங்ககிட்ட நான் ஒப்படைச்சேன். நான் பாவத்துக்காக, உலகத்தினுடைய பாவத்தை நான் சுமந்து நான் அதுக்காக மறிச்சிட்டேன், நான் பிராயச்சித்தத்தை செலுத்திட்டேன். இது இந்த சத்தியம் உங்களுக்கு தெரியும், நான் உயிர் தெழுந்தங்கிறது உங்களுக்கு தெரியும், அந்த பலியை தேவனை ஏற்றுக்கிட்டாருங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த செய்தியை நீங்க போய் அறிவீங்க. இதை யாரெல்லாம் ஏத்துக்கிறாங்க, இதை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, என் மேல யாரெல்லாம் அவங்களுடைய விசுவாசத்தை வைக்கிறாங்களோ அவங்கள பார்த்து நீங்க உண்மையானது, ஆனஸ்டா நீங்க அவங்கள பார்த்து என்ன சொல்லலாம்? உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சுங்கிறத நீங்க சொல்லுவாங்க. அண்ட் யாரெல்லாம் இல்லை நீ சொல்ற சுவிசேஷத்தை நான் ஏற்றுக்க மாட்டேன், ஐ ரிஜெக்ட் திஸ் காஸ்பல், ஐ ரிஜெக்ட் ஜீசஸ் கிரைஸ்ட்னு சொல்றாங்களோ, நீ அவங்கள பார்த்து ஆனஸ்டா, உண்மையா, ஃப்ராங்கா நீ என்ன சொல்லலாம்னா,
that the wrath of God remains on you. தேவனுடைய கோபாக்கனை இன்னும் உங்க மேல இருக்குதுங்கிறத நீங்க சொல்லணும். அந்த அதிகாரத்தை உங்களுக்கு நான் தரேன். அண்ட் அதுக்காகத்தான் இந்த பரிசுத்த ஆவியானவர். ஸோ பாருங்க என்ன ஆகுதுன்னு, ரூம்குள்ளேயே அடைஞ்சிருந்த இந்த சீஷர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் உலகம் முழுவதும் போய் சுவிசேஷத்தை அறிவிச்சு சுவிசேஷத்துக்காக பாட அனுபவிச்சு தங்களுடைய ஜீவனையில தந்தாங்கல்ல. எப்படி இப்படி இருந்தவங்க இவ்வளோ இப்படியான எங்க நடந்துச்சு டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா, பிகாஸ் ஆஃப் த பவர் ஆஃப் காட், பவர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், பிகாஸ் ஆஃப் த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர்னால they were able to do that. இப்ப பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் அதே பரிசுத்த ஆவியானவர் பாருங்க, ஆண்டவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக இருக்கார். நேற்று பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருந்தாரோ இன்னைக்கு எப்படி இருக்கிறாரு, அதே மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டிருக்கிற நம்ம, அப்ப நம்மளும் என்ன பண்ணணும், நமக்குள்ளேயும் அதே மாதிரி ஒரு urge உண்டாகும். The urge to preach the gospel, the urge to call people to repentance. பர் கிறிஸ்டியன்ஸாக இருக்கிற நம்ம எல்லாத்துக்குமே நம்ம புது சிருஷ்டியாக ஆனதுக்கப்புறம் தேவனுடைய ஆவியை நம்ம பெற்றுக்கொண்டதுக்கப்புறம் நமக்கு நேச்சுரலாக இருக்கிற ஒரு டெண்டன்சி என்ன தெரியுமா, the tendency to preach the gospel. சுவிசேஷத்தை அறிவிக்கும். பாருங்க, உங்களுக்கு பேச்சு திறமை இருக்குதா இல்லையாங்கிறத பற்றியே கிடையாது. ஏதாவது ஒரு விதத்தில் you will strive to preach the gospel. You will strive to know the gospel, understand it more better, apply it to your life and also teach it to others. So சுவிசேஷத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம், ஒரு தடவை கேட்குறோம், ஓகே இதுதான் நான் கிறிஸ்டியானிட்டி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகவே மாட்டோம். நம்ம மறுபடியும் அதை தோண்டிகிட்டே இருப்போம், அதை எக்ஸாமின் பண்ணிகிட்டே இருப்போம். இது வேற என்ன சொல்ல வருது, இது இன்னும் அக்யூரேட்டாக என்ன சொல்ல வருது, இதை நான் எப்படி சொல்றது மித்த உங்களுக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். நம்ம மைண்டில் அது போயிட்டே இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாருங்கிறதுக்கு அடையாளமே அதுதான். பரிசுத்த ஆவியானவர் இல்லாதவங்களுக்கு அந்த பேர்டனே இருக்காது. பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருந்தாருன்னா இந்த பேர்டன் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். I have to do something. I have to preach the gospel. சுவிசேஷத்தை அறிவிக்கணும், சுவிசேஷத்தை சொல்லணும். சுவிசேஷம் தெரியாம இவங்க என்னுடைய சர்க்கிள்ல இருக்கிறாங்க, இந்த நபர்கள் இருக்கிறாங்க, எப்படி அது, how do I tell them? கான்ஸ்டன்ட்டா நம்மளுடைய மைண்ட்ல அது ஓடிக்கிட்டே இருக்கும். we'll be doing something. நம்மளுடைய மணியை, நம்மளுடைய பவரை, நம்மளுடைய வெல்த்தை, நம்மளுடைய எனர்ஜியை எல்லாத்தையும் நம்ம அதுக்கு நேரம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் கான்ஸ்டன்டா. நம்மளால பாருங்க, ஒரு கிறிஸ்டியனுடைய லைஃப்ல சம்டைம்ஸ் நம்ம எப்படி இருக்கலாம்னா, நம்ம அதை பற்றி பெருசாக யோசிக்காமல் நம்ம இருக்கலாம். ஆனால் அப்படியே நம்ம இருக்கவே முடியாது. தொடர்ந்து ஒரு நட்ஜு உள்ள இருந்துகிட்டே இருக்கும், தொடர்ந்து உள்ள ஒரு புஷ் இருந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு விதத்தில் ஆண்டவர் நமக்கு உணர்த்திட்டே இருப்பார். ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம அன்கம்ஃபர்டபுள் ஆகிட்டே இருப்போம். ஐயோ என்னடா இது, அப்படி அந்த மாதிரி நமக்கு தோணிக்கிட்டே இருக்கும். அண்ட் அது ஒரு நல்ல சைன். அந்த மாதிரி உங்களுக்கு தோணுதுன்னு வைங்களேன், நீங்கள் என்ன நினைக்காதீங்கன்னா, லீகலிஸ்டிக்காக ஏதோ ஒன்று தோணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கூடாது. அப்புறம் அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஆத்ம பாரம் எல்லாத்துக்கும் வராது. ஆத்ம பாரம் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமே வராது. மன்னிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு தான் ஆத்ம பாரம் வரும். So if you feel like preaching the gospel but you don't know how to do it, உங்களுக்கு உள்ள தோணுது சுவிசேஷம் அறிவிக்கணும், ஆனால் எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு ஒருவேளை நீங்கள் அப்படி கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கிறீங்கன்னா, then pray about it. நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே what do you want me to do? இந்த பிரதரை பார்க்குறப்ப, இந்த சிஸ்டர் பார்க்குறப்ப, இந்த நபர்களை பார்க்குறப்ப எனக்கு இதை சொல்லணும்னு தோணிக்கிட்டே இருக்கு. ஆண்டவரே what do I do? எப்படி ஆண்டவரே சொல்கிறது? அவங்க என்னை விட பவரில் பெருசாக இருக்கலாம், இல்லைன்னா அவங்க தூரத்தில் இருக்கலாம். பட் எனக்கு அவங்க சிந்தனை வந்துட்டே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு நான் ஒரு புக்கை படிச்சிருந்தேன், நான் சிலர்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த டார்ச்சர் ஃபார் கிரைஸ்ட்னு ஒரு புக் இருக்குது. அதில் இந்த ரிச்சர்ட் வுப்ராண்ட் அவர் எப்படி ரசிக்கப்பட்டாருங்கிற கதையை அதில் எழுதியிருப்பார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இந்த ரொமானியா தேசத்துக்காரர், இவர் அங்கே தான் இருந்திருக்கிறாரு. பட் இவர் ஒரு ஜூ, ஒரு யூதனாக இருக்கிறாரு. அண்ட் இவர் எப்படி ரசிக்கப்பட்டார்னா, அந்த ரொமானியாவில் ஒரு கார்னரில் ஒரு பிளைண்ட், ஒரு வயசானவர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் என்ன சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாருன்னா, ஆண்டவரே இந்த யூதர்கள்னால தான் எங்களுக்கு ரட்சிப்பு கிடைச்சது, ஆனால் யூதர்கள் யாரை ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு யூதனையாவது நான் எப்படியாவது நான் ரட்சிப்புக்குள்ள நடக்கும், ஒரு யூதனையாவது. ஆனால் என்னால் எங்கேயும் போக முடியாது. நான் குருடாக இருக்கிறேன், என்னால் எங்கேயும் ட்ராவல் பண்ண முடியாது, என்னால் தூர தேசங்கள்லாம் போக முடியாது, எனக்கு எந்த ஜூஸ் ஃப்ரெண்டாக எனக்கு தெரியாது.
ஸோ எப்படியாவது ஒரு ஒரு ஜூவை வந்து நீங்கள் எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரே பண்ணிட்டு இருக்கிறார். அம்மா இங்கே பாருங்க விளையாடுறீங்க. ஸோ அப்படின்னு சொல்லி இவர் வந்து ப்ரே பண்ணிகிட்டே இருக்கிறார். அண்ட் இந்த ரிச்சர்ட் பொம்ராண்ட் ஏதோ ஒரு சர்வே எடுக்கிறதுக்கு அங்கே போயிருக்கிறார் அந்த வீட்டுக்கு. அந்த ஊரில் தங்க வேண்டிய ஒரு நிலைமை வந்து இவர் யூதன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த வயசான தாத்தா வந்து அவர் குருடா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. நான் ரொம்ப நாள் முன்னாடி படித்ததுனால என்னுடைய மெமரி எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குன்னு எனக்கு தெரியும். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வாங்க என் கூடயே என் வீட்டில் தங்குங்க அப்படின்னு சொல்லி அந்த ரிச்சர்ட் பொம்ராண்டை தங்க வச்சு காஸ்பலை ஷேர் பண்ணி கடைசியில் அவர் ரசிக்கப்படுறாரு. இப்போ எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா, நீங்கள் குருடாக இருந்து படிப்பறிவே இல்லாமல் ஏதோ ஒரு குக்கிராமத்தில் இருந்தீங்கன்னா கூட பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்தாருன்னா உங்களுக்குள்ள ஆத்ம பாரம் இருக்கணும். ஃபார் கிறிஸ்டியன் இட் ஹேஸ் டு பி. அந்த ஒர்க்குக்காக உங்களுடைய எனர்ஜியை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். இட் ஹேஸ் டு பி. தி காஸ்பல் ஹேஸ் டு பி ப்ரோக்ளைம்ட். அதனால உங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் தோணுதுன்னு வைங்களா, அந்த மாதிரி ஏர்ஜ் உண்டாகுதுன்னா தேங்க் காட் ஃபார் தட். உங்களுக்குள்ள வந்து சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம், ஐயோ இவங்க ரட்சிக்கப்படணும், எப்படியாவது இவங்க வந்து ரட்சிக்கப்படணும், இவங்களுடைய கண்கள் திறக்கப்படணும் அப்படின்லாம் உங்களுக்கு தோணிட்டே இருக்குதுன்னா தேங்க் காட் ஃபார் தட். அது ஒரு எவிடன்ஸ். ஹோலி ஸ்பிரிட் இஸ் அட் ஒர்க் இன் யூ. உங்களோட இருதயத்துல ஆண்டவர் கிரியை செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. அண்ட் அவருடைய வல்லமை உங்களுக்கு தந்திருக்கிறார். He has given his power to you. அதனுடைய சைன். He has given his peace to you. He has shown his proof to you. அதனுடைய அடையாளம். அதனால அதை வந்து தள்ளி போறாங்க. Try to embrace it. அதை அக்செப்ட் பண்ணுங்க. ஆண்டவரே இது எனக்கு தோணிட்டே இருக்கு. What do you want me to do? How do you want me to be available for this? அடுத்து நான் என்ன ஆண்டவரே பண்ணணும்? Should I contribute towards it or should I go there? என்ன ஆண்டவரே பண்றது அப்படின்னு வந்து keep it in prayer. உங்களை தாழ்மைப்படுத்தி ஆண்டவர்கிட்ட நீங்க கேளுங்க. ஆண்டவர் வந்து உங்களுக்கு அந்த கிருபைகளை வந்து தருவார். He will give you clarity. ஓகே, ஸோ பாருங்க, இந்த 4 பாயிண்ட் வந்து நம்ம இங்கே நம்ம பார்த்தோம். அண்ட் அந்த பயந்து இருந்த அந்த ரூமுக்குள்ள இருந்த டிசைபிள்ஸ்க்கு என்ன தெரியுமா பண்ணுச்சு? ஜீசஸோடைய பீஸ் வந்து இட் மேட் தம் கோ ஜென்டில், பி ஜென்டில் டுவர்ட்ஸ் அதர்ஸ். சீஷர்கள் இயேசு கிறிஸ்து இந்த காரியங்களை அவங்களுக்கு தெரிவிச்சாங்க, இதையெல்லாம் வெளிப்படுத்தணும்னா அவங்களுடைய மினிஸ்ட்ரி எப்படி அதுக்கப்புறம் வந்து இவால்வ் ஆச்சு, எப்படி சேஞ்ச் ஆச்சுன்னா தே பிகேம் ஜென்டில் பீப்புள் ஆஃப் காட். தேவனுடைய அன்பை காட்டுகிற நபர்களாக அவங்க மாறினாங்க. when they received the peace of God and தேவனுடைய proof, அவருடைய உயிர்த்தெழுதலினுடைய அடையாளத்தை அவங்க பார்த்த உடனே அவங்களுக்கு எது மேலே ஒரு நம்பிக்கை நிச்சயம் உண்டாச்சுன்னா சுவிசேஷத்தின் மேலே அவங்களுக்கு ஒரு நிச்சயம் உண்டாச்சு. ஓகே, இந்த சம்பவம் உண்மையிலுமே நடந்தது. ஐ am going to preach it anyway. எனக்கு வல்லமை இருக்குதோ, எனக்கு அறிவு இருக்குதோ, அறிவு இல்லையோ, ஆற்றல் இருக்கோ இல்லையோ, நான் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். தாமஸ் வந்து இந்தியா வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அக்யூரேட்டாக நமக்கு தெரியாது. பட் அவர் வந்திருக்கிறார், பாகிஸ்தான் வந்திருக்கிறாரு. பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவில் எங்கே வந்தாருன்னு தெரியல. சிலர் சொல்கிறாங்க தாமஸ் மவுண்ட் அங்கே இங்கெல்லாம். பட் பாயிண்ட் என்னன்னா, அங்கேருந்து இங்கே வந்திருக்கிறார். மொழி தெரியாது, இங்கே இருக்கிற சாப்பாடு தெரியாது, யாரையும் தெரியாது. பட் வந்திருக்கிறார். எப்படி வந்திருக்கிறார்? என்ன கான்ஃபிடென்ஸில் வந்திருக்கிறார்? என்ன கான்ஃபிடென்ஸ்னா, இயேசு கிறிஸ்து உண்மையாக உயிர்த்து வந்திருக்கிறார். இந்த சத்தியம் ஒருத்தனை விடுதலையாக, நான் என்னுடைய திறமையில கிடையாது, ஒருத்தன் வந்து ரட்சிக்கப்படுது. அண்ட் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த உயிர்த்தெழுதலினுடைய அந்த ப்ரூஃப் இருக்குது. அந்த ப்ரூஃபை பார்த்த உடனே they had confidence in the gospel, not in them. அதுக்கப்புறம் ஜீசஸுடைய பவரை பார்க்கணும். இயேசு கிறிஸ்து அவருடைய பரிசுத்த ஆவியானவரை தந்த உடனே அவங்களுக்கு என்ன ஆச்சு? they were able to persevere. அவங்களுடைய விசுவாச போராட்டத்தில் தொடர்ந்து நின்னாங்க. they didn't give up, persevere பண்ணாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எதுக்கு தரப்பட்டிருக்கிறார்? so that we can work hard, so that we can run more, so that we can live for Christ. அதுக்காக தான் பரிசுத்த ஆவியானவர். அண்ட் டிசைபிள்ஸோடைய லைஃப் நம்ம அதை பார்க்கணும்.
அவங்க வந்து தேவர் நாட் பீப்புள் who live comfortably, ஜாலியாக ரிஸ்க் எடுக்காமல் அந்த மாதிரி லைஃப் அவங்க வாழணும். They took great risk. They died for Christ. They did lot of impossible things, seemingly impossible things. எந்த பவர்ல? Because they had Holy Spirit in them. பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்குள்ள இருந்ததுனால they knew nothing will stop them and they kept going. and பாருங்க, அவங்களுக்கு பர்பஸ் இருந்தது. இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு தந்திருந்த ஒரு நோக்கத்தை அவங்க புரிஞ்சிருந்ததுனால அவங்களுடைய லைஃப்பை தேவையில்லாத காரியங்களுக்காக அவங்க செலவு பண்ண, தேவையில்லாத காரியங்கள் அவங்களுடைய ரிசோர்ஸஸை வேஸ்ட் பண்ண. They lived a very focused life. They knew what to buy, what not to buy. They knew where to go, where not to go. They knew where to spend time, where not to spend time. They knew what to talk, what not to talk. எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எதை வாங்கணும், எதை வாங்கக்கூடாது, எதை சேர்க்கணும், எதை சேர்க்கக்கூடாது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வந்துருச்சு. ஏன்னா they understood the purpose of their life. அவங்க வாழ்றதுக்கான நோக்கத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. It is to preach the gospel. ஸோ அவங்க லைஃப்பை ரொம்ப கேர்ஃபுல்லாக காஷியஸாக வாழ கற்றுக்கிட்டாங்க. ஸோ பாருங்கள், நம்மளும் இந்த ட்ரூத்தை எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறப்போ பாருங்கள், டிசைபிள்ஸ் அங்கே இருந்தாங்க 2000 years பேக். அண்ட் இன்றைக்கி நம்ம இங்கே இருக்கிறோம் 2000 years கழிச்சு. பட் ஜீசஸ் அதே ஜீசஸ். இயேசு கிறிஸ்து உங்களை பார்க்குறப்ப இதே காரியங்களை தான் நம்மகிட்டே அவர் வந்து சொல்லுகிறவராக இருக்கிறார். ஓகே, உங்களுக்கு சமாதானத்தை தருகிறவராக இருக்கிறாரு, உங்களுக்கு அடையாளத்தை அவர் காண்பிக்கிறார். இன்றைக்கி நம்ம வந்து ஃபிசிக்கல் பாடியை நம்ம பார்க்கலினாலும் நம்ம அதை உணர முடியும். கிறிஸ்துவை நீங்கள் உணர முடியும், உங்களுடைய சீஷராக இருக்கு நீங்கள் உணர முடியும். அண்ட் பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் உணர முடியும். சுவிசேஷத்தை நீங்கள் வந்து லைக் அறிவிக்கணும். இந்த பொறுப்பெல்லாம் நமக்கு தரப்பட்டு இந்த உணர்ந்த கிறிஸ்தவர்களாக நம்ம வந்து நம்ம ஜீவிக்கணும். நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி சொல்லியிருப்பா ராஜா, நீங்கள் எங்களோட பேசுகிறதுக்காக நன்றி. ஆண்டவரே, உண்மையாலுமே அன்றைக்கி இருந்த சீஷர்களை நீங்கள் எவ்வளோ ஆவலாக நீங்கள் பார்க்க போனீங்கிறத ஆண்டவரே, we are able to see your heart. எப்படிப்பட்ட இருதயம் உங்களுக்கு உங்களுடைய சீஷர்களுக்கு நேராக இருந்துச்சுங்கிறத நாங்கள் பார்க்குறோம். ஆண்டவரே, இன்றைக்கி அப்படி தான் எங்களையும் நீங்கள் பார்க்குறீங்க. ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய இருக்கிறதுலையே வீக்கான மொமெண்ட்டில் நாங்கள் இருக்கிறப்ப கூட you are not frustrated with us, Lord. You are not condemning us. ஆண்டவரே, you are not scolding them. ஆண்டவரே, எங்களை நீங்கள் ஒதுக்கிறது கிடையாது, தள்ளுறது கிடையாது. பட் ஆண்டவரே, எங்களுக்கு உங்களுடைய சுவிசேஷத்தை ஞாபகப்படுத்தி எங்களுக்கு சமாதானம் இருக்குதுங்கிறத உணர்த்தி மறந்துடுவதற்கு நேரம் எங்களை நீங்கள் அழைக்கிறீங்க ஒவ்வொரு தடவையும். தேங்க்யூ ஃபார் அதை நாங்கள் மறந்து விடாதபடி காத்துக்கணும். அநேக நேரத்தில் இந்த சத்தியம் எங்களுக்கு இல்லாமல் நாங்கள் ஆண்டவரே அந்த துயரத்திலேயே நாங்கள் இருந்து உங்களை விட்டு விலகி நாங்கள் போகிறதுக்கு ஆண்டவரே நாங்கள் அநேக நேரத்தில் நாங்கள் அந்த டைரக்ஷன் நாங்கள் போகிறோம். அப்படி இல்லாமல் ஒருவேளை உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நாங்கள் பண்ணால் கூட உடனே ஆண்டவரே நாங்கள் மனம் திரும்பி உங்கள்கிட்ட நாங்கள் ஓடி வர கிருபை செய்யணும். ஏன்னா எங்களை ரிசீவ் பண்ணுற ஒரு ஜென்டில் சேவியர் அண்ட் ஷெப்பர்டாக நீங்கள் இருக்கிறீங்க. ஆண்டவரே, நீங்கள் உயிர் தெரிந்ததை அந்த அடையாளத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணர கிருபை செய்யணும். என்னுடைய லைஃப் அந்த லைட்டில் நாங்கள் வாழ்கிறதுக்கு கிருபை பாராட்டுங்க. பரிசுத்த ஆவியானவர் நாங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறதுனால help us to do great things for you, prayerful. சுவிசேஷத்தை அறிவிக்க மனந்திருப்பது நேரம் ஜனங்களை அழைக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. ஒருவேளை ஆண்டவரே, அவங்க சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளலைன்னா அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படலைங்கிறதையும் நாங்கள் அவங்களுக்கு உணர்த்தணும் ராஜா. ஆண்டவரே, அது அஃபென்சிவான ஒரு ட்ரூத் ராஜா. ஜனங்க சின்சியராக தவறான காரியங்களை நம்பிட்டு இருக்கிறப்ப அவங்களுடைய பாவங்கள் அதனால மன்னிக்கப்படாதுங்கிறதையும் நாங்கள் சொல்லணும் ராஜா. அண்ட் நாங்கள் இது பண்ணுனா பாவம் மன்னிக்கப்படும்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் இதை தவிர வேற வழி இல்லைங்கிறதையும் நாங்கள் போல்டாக நாங்கள் அறிவிக்க கிருபை செய்யணும். ஆண்டவரே, சுவிசேஷத்தை தெளிவாக அறிவிக்கணும். ஆண்டவரே, எங்களுடைய ஞாபகத்தில் நீங்கள் பாருங்க, எங்களுக்குள்ள ஆண்டவரே ஒரு ஆத்ம பாரம் எங்களுக்குள்ள உண்டாகிட்டே இருக்குது. நாங்கள் அதை அட்டன் பண்ணாமல் இருக்கிறோன்னா ஆண்டவரே, எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்காக ஆண்டவரே நான் இன்டர்சீட் பண்ணுறேன். அவங்களை மன்னிங்க ஆண்டவரே. அவங்கள help them to act, ஆண்டவரே help them to do something about it. அவங்கள தாழ்த்தி உங்ககிட்ட ஆண்டவரே அவங்க ஆலோசனையை ஞானத்தை வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. ஜனங்களோட விண்ணப்பம் அவங்க ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன்.
பாடல்